அனைவருக்கும் வணக்கம்னா காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பஞ்சு போல் அவ்வளோ மிருதுவான ஒரு தோசை ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஊற போட போகிறேன். 3 டம்ளர் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். இன்னும் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 4 டம்ளர் பச்சரிசியை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 4 மணி நேரம் கிட்ட இந்த பச்சரிசியும் வெந்தயமும் ஊறட்டும். இப்போ நம்மளோட இந்த பச்சரிசி வெந்தயம் பாருங்கள் ஊறி ஒரு 3.5 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த டைமில் நான் அவலை ஊற போட்டுக்க போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். தனியாக ஊற போட்டுக்கலாம். அவல் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். லேசான அவல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க திக்கான அவல் யூஸ் பண்ணால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணி பாருங்கள், லேசாக இந்த அளவுக்கு அது வாஷ் பண்ண தண்ணியே போதும், வேறு தண்ணி விட வேண்டாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட பச்சரிசி வெந்தயம் ஊறி வந்தாச்சு. அதே மாதிரி அவலை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம், அதுவும் ரெடியாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். வாங்க பண்ண ஆரம்பிச்சிருவோம். அரைக்கிறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காயை ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம், அதை உள்ளே சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு தேங்காய் துருவலாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை பாருங்கள், இந்த மாதிரி துருவலாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம். அவல் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா அவலையும் உள்ளே சேர்த்தாச்சு. இது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அவல் தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் அரிசி வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 பேட்சஸாக நாங்கள் அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சை உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே அந்த அரிசி வெந்தயம் ஊறின தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முதல் பேட்சை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு பேட்ச் மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெள்ளைன்னு அரைச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் அவலோடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்து நம்ம இதோட மொத்தமாக சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். செகண்ட் பேட்சையும் அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம இதோடையே ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேட்டராக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இதிலே போட்டு கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 3 பேட்சஸை நம்ம தனித்தனியாக அரைச்சிருக்கோம். தேங்காய் அவல் தனியாக அரைச்சிருக்கோம். பச்சரிசி வெந்தயத்தை 2 பேட்சஸாக அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம புளிக்க விட போகிறோம். அதனால் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கிட்ட இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து மேலே நல்லா பொங்கி வந்திருக்கு. அடியோட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது நல்லா புளிச்சிருக்கு. நல்லா அடியோட்டை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பன் தோசை ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதனால் அதுக்கேற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பன் தோசை ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள், தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம். ஊத்தாப்பம் ஸ்டைலில் தான் இருக்கும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு சைடு ரெடியாகட்டும். ஒரு சைடு ரெடியாகியாச்சு. மெதுவாக அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும். மறுபடியும் மூடி வச்சுருவோம். நல்லா ரெடியாகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெடியாக விடலாம். தோசை ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். அப்படியே சுட சுட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசை தவாவில் விட்டுருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் குழி கடாய் இல்லை கரண்டி கடாய் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் அதில் விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இந்த மாவையே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி நல்லா நீர்க்காக்கி நீர் தோசையாகவும் நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாவில் பன் தோசையும் பண்ணலாம். நீங்கள் வந்து மாவை கரைச்சி நீர் தோசை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரே மாவில் நீங்கள் 2 விதமாக நீங்கள் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா மாவுக்கும் நீங்கள் இதே மாதிரி தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான பன் தோசை ரெசிபி. பச்சரிசி, வெந்தயம், அவல் எல்லாமே சேர்த்து தேங்காயோட ரொம்ப அருமையாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி தோசை ரெசிபி. சைட் டிஷ்க்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கடை தான் சர்வ் பண்ண போகிறோம். வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.